அசுத்தத்தில் கடந்த, அலங்கோலமாய் கடந்த நிறைய தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் எடுத்து என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, கர்த்தர் அலங்கரிச்சிருக்கிறார். ஆண்டவருடைய கர்த்தர் உங்களுக்குள்ள வருகிறதனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? ஆண்டவர் உங்களை நினைச்சிருக்கிறாருன்றதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா, நம்மை ஆண்டவரை போல நம்ம அழகுபடுத்தி நம்மளை பார்க்கறதுக்கு வேற யாருமே இருக்க மாட்டாங்க. ஆமென். வேதம் சொல்லுது, தாவீது ஆடுகளுக்கு பின்பாக போய் கொண்டிருந்தான். அலங்கோலமான ஒரு வாழ்க்கை. மோசையை குறித்து வேதம் சொல்லுது, தாடியெல்லாம் வளர்ந்து அவனுடைய வேலையை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ராஜாவுனுடைய சமூகத்திலே பார்வோனுடைய குமாரத்தியின் மகனாய் வாழ்ந்த ஒரு மனுஷன். அந்த ஆடு மேய்க்கிற வேலை ஒரு பக்கத்தில் ஆடுகளை காப்பாற்றுறதுக்கு ஒருவேளை ரொம்ப கடினமாக இருந்தாலும், ரொம்ப அப்படின்னா போர் அடிக்கிற ஒரு வேலை தான் ஆடு மேய்க்கிற வேலை. நல்ல புல்லுள்ள இடத்த கண்டுபிடிச்சி அந்த இடத்துல ஆடுகளை நம்ம விட்டுட்டோம்னா, அந்த ஆடுகள் பாட்டுக்கு மேய்ஞ்சிட்டு இருக்கும். அந்த ஆடுகளை பார்த்துட்டு சும்மா ஒரு இடத்துல வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும். பாருங்க, ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே இருந்து எல்லாரையும் பார்த்து இவன் போகும்போதெல்லாம் கை தூக்கி வணக்கம் சொன்ன இந்த மனுஷன் இப்போ அலங்கோலமாய் மாற்றப்பட்டான். எகிப்திலிருந்து கிளம்பி அந்த மாமனாருடைய வீட்டுக்கு எத்ரோவனுடைய வீட்டுக்குள்ள நுழையும் போது எப்படி இருந்தான் தெரியுமா? அவனுக்கு கடைசியா இருந்த ஒரு ட்ரெஸ் பார்வோனுடைய ட்ரெஸ். அவன் காமிக்க விரும்பினது கூட எப்படி காமிக்க விரும்பினான்னா, தான் எகிப்திலிருந்து வந்தவன் அப்படின்றதான் அவன் காமிச்சான். அதான் அந்த பிள்ளைங்க போய் மாமனாட்ட சொல்றாங்க, எகிப்தியராகிய ஒரு மனுஷனை நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த ஒரு ட்ரெஸ்ஸை எத்தனை நாள் போட முடியும்? அந்த ஒரு ட்ரெஸ்ஸை எத்தனை நாள் வச்சிருக்க முடியும்? அவ்வளவுதான். அந்த ட்ரெஸ் தேஞ்சு போனதுக்கு அப்புறம், அந்த ட்ரெஸ் அழுக்கானதுக்கு அப்புறம் திரும்ப என்ன ட்ரெஸ் அப்படின்னு சொன்னா, ஆடு மேய்ப்பனுக்குரிய சாதாரணமான அலங்கோலமான ட்ரெஸ்ஸை போடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஒரு நாள் தாவீதை ராஜாவாக்கின கர்த்தர், இந்த மோசேயை தலைவனாய் மாற்றின கர்த்தர், அவங்க அலங்கோலமான அந்த வாழ்க்கை முழுவதுமாய் கர்த்தர் எடுத்து போட்டு கர்த்தர் அவங்களை என்ன பண்ணினார்னா, கர்த்தர் அலங்கரிச்சார். ஃபர்ஸ்ட் வேலை கர்த்தர் அலங்கரிச்சார். யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது, சிறைச்சாலையில் இருந்து எடுத்து கொண்டு வரும்போது ஆண்டவர் அவனுக்கு இருந்த வஸ்திரம் அடிமையினுடைய வஸ்திரம். அவனுக்கு இருந்த வஸ்திரம் அங்கே தவறு செய்கிறவர்கள் போடுகிற அக்யூஸ்ட் அந்த வஸ்திரம். ஆனா வந்த உடனே அவனுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னா, அவனுக்கு ஒரு லாஜ வஸ்திரம், ஒரு அலங்காரம். நான் இந்த பலிபீடத்திலிருந்து உங்களை இந்த 4வது நாள் உங்களை நான் பிளஸ் பண்றேன். உங்க பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் பிளஸ் பண்றேன். ஆண்டவர் உங்களை என்ன பண்ண போறாருன்னா, கர்த்தர் உங்களை அலங்கரிக்க போறாரு. கர்த்தர் உங்களுக்கு அழகை கொடுத்து கர்த்தரை அலங்கரிக்க போறாரு. கர்த்தர் உங்களுக்கு அந்தஸ்தை கொடுத்து கர்த்தரை அலங்கரிக்க போறாரு. கர்த்தர் உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்து கர்த்தர் உங்களை அலங்கரிக்க போறாரு. கர்த்தர் உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை மாற்றி கர்த்தரை அலங்கரிக்க போறாரு. கர்த்தரை அலங்கரிக்கிற காலம் வந்துருச்சு. கர்த்தரை அலங்கரிக்கிற காலம் வந்துருச்சு. சகல விதத்திலையும் தேவன் என்னை அலங்கரிக்கிறவர். அப்போ இன்னைக்கு எந்த ஜபத்தோட இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் எந்த நிலைமையில இருந்தாலும் என்னை அலங்கரிக்கிறதற்கு என் தேவனால் முடியும். அல்லேலூயா. யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது, அவனுடைய சகோதரர்களெல்லாம் அவனை பார்க்கும்போது பஞ்சத்தில் அடிபட்டவன மாதிரி தான் பார்த்தாங்க. ஏன்னா யாக்கோபு ஒரு நாடோடி இல்லை. யாக்கோபுக்கு பிள்ளைகள் எல்லாம் ஒரு நாடோடி மாதிரி. அப்படின்னா இவங்க ஒரு ஊர்ல இருந்து ஒவ்வொரு ஊர்லையா, இவங்க எந்த ஊருமே இவங்களுக்கு சொந்தமான ஊர் இல்லை. அதனால இவங்களுடைய ட்ரெஸ்ஸு, இவங்களுடைய சரீர தோற்றம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குற அளவுக்கு இருக்காது. பொதுவாகவே பாருங்களேன், ஏசி ரூம்ல இருக்கிறவங்களுக்கும் வெயில்ல அலைகிறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஏசி ரூம்ல இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்கள அறியாமலே அவங்க கலர் ஆயிடுவாங்க. ஆனா உச்சி வெயில்ல வேலை செய்யறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, கருத்து போய் உடம்பெல்லாம் அப்படியே சுருங்கி போய் ரொம்ப ஃப்ரெஷ்னஸ் இல்லாமலே இருப்பாங்க. அப்போ இந்த யோசேப்பு அவனுடைய சகோதரர்களோடு இருக்கும்போது எப்படிதான் இருந்தான் அப்படின்னு சொன்னா, அலங்கோலமா தான் இருந்தான். அப்படின்னா பார்க்கக்கூடிய தோற்றம் இல்லை. வெயில்ல கிட்டத்தட்ட 30-40 கிலோமீட்டர் நடந்து போய் அதை கொடுத்து இதை கொடுத்து அப்படிதான் இருந்தான். ஆனா வேதம் சொல்லுது, இப்பொழுது ஆண்டவர் அவனை என்ன பண்ணார்னா, பார்வோனுக்கு அதிகாரியாய் கர்த்தர் அவனை அலங்கரிச்சார். இப்ப அவனுடைய சொந்த சகோதரர்களெல்லாம் அவனை ஃபர்ஸ்ட் முறை பார்க்கும்போது அவனை கண்டுபிடிக்க முடியல. அவனை அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் யோசேப்பை எப்படி வச்சிருந்தாருன்னா, கர்த்தர் அலங்கரித்தார். அவனுடைய ஸ்டைல் மாறிடுச்சு.
அவனுடைய தோற்றம் மாறிடுச்சு, அவனுடைய சூழ்நிலை எல்லாம் மாறிடுச்சு, அவனுடைய ட்ரெஸ் மாறிடுச்சு, அவன் இருந்த இடம் மாறிடுச்சு, அவனை சுற்றி ஒரு பெரிய அலங்காரம். நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு 4th டே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்க பிள்ளைகள் யாராவது ஒருத்தர் அலங்கோலமான வாழ்க்கை வாழலாம், குப்பையில கிடக்கலாம், தூசியில கிடக்கலாம், கீழே கிடக்கலாம். அவனுடைய அலங்காரம் எல்லாம் எடுக்கப்பட்டுச்சு பாஸ்டர். அவன் எவ்வளோ அழகா இருப்பான் தெரியுமா? சின்ன வயசுல என் பிள்ளை எவ்வளோ அழகா இருப்பா தெரியுமா பாஸ்டர்? ஆனா என்னமோ தெரியல, இப்போ எல்லாமே அவளை விட்டு போயிருச்சு. நம்ம அழகா ட்ரெஸ் பண்ணுவோம், ஆனா அப்படி இப்போ இல்லை. இப்போ எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு பாஸ்டர். நான் ஃப்ரெஷ்னஸா இல்லை, நான் ஒரு பலசாலியா இல்லை, எனக்கு ஒரு அலங்காரம் இல்லை, எல்லா இடத்துலையும் எனக்கு வெறுமையா இருக்குது, எல்லாமே எனக்கு மறந்து போயிருச்சு, எல்லாம் என்னை விட்டு போயிருச்சு, என்னமோ எதுவுமே எனக்கு இல்லாத மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஆனா ஆண்டவர் மட்டும் உங்க பக்கத்துல வந்து கரத்தை பிடிச்சு வாக்கு கொடுக்கிறார், உன்னை அலங்கரிக்கிறதற்கு, நன்மையினால் அலங்கரிக்கிறது. யோசேப்பை அலங்கரிக்கிறதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருந்தால் உங்களை தேடி பதவி வரும், உங்களை தேடி ராஜ வஸ்திரம் தேடி வரும், உங்களை தேடி அழகு வரும், உங்களை தேடி நாற்காலி வரும். அல்லேலூயா. கைகளை தட்டி கொண்டே இருக்கும் போது ஆமென். உன்னதமானவரின் உரர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவன் தேவனை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இந்த 100 days முடிகிறதுக்குள்ள ஆண்டவரே என்ன நீங்க என்ன பண்ணுங்கன்னா, என்னை அலங்கரிச்சிருங்க ஆண்டவர், என்னை அலங்கரிச்சிருங்க ஆண்டவர், என்னை அலங்கரிச்சிருங்க ஆண்டவரே, என்னை அலங்கரிச்சிருங்க ஆண்டவரே, என்னை அலங்கரிச்சிருங்க ஆண்டவரே. கர்த்தர் உங்களை அலங்கரிக்க போறது உண்மை, உங்களை அலங்கரிக்க போறது உண்மை. உங்களை சுற்றி நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறத நீங்க பார்க்க போறீங்க. கர்த்தர் அலங்கரிக்க போறார். எது உங்களுக்கு அலங்காரமா கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அலங்காரத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண அந்த வார்த்தையை விசுவாசிக்க 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 ரதலரம் தனரஹதலரமா. என்னை அலங்கரிக்கிறதுக்கு அவருக்கு லேசான காரியம், என்னை அலங்கரிக்கிறதுக்கு அவருக்கு லேசான காரியம். சொல்லுங்க, என்னை அலங்கரிக்கிறவர் உன்னதமானவரின் ஆண்டவரே, என்னை அலங்கரிக்கிறதுக்கு வல்லவர், என்னை அலங்கரிக்கிறதற்கு வல்லவர், என்னை அலங்கரிக்கிறதற்கு வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் இந்த 8th 9th எல்லாம் படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அப்போ இருந்ததுலே ரொம்ப ஃபேமஸான ஒரு க்ரீம், முகத்தில் போடுற ஒரு க்ரீம் என்ன அப்படின்னா ஃபேர் அண்ட் லவ்லி. ஸோ இன்னைக்கு வரைக்கும் அந்த ஃபேர் அண்ட் லவ்லி இருக்குது, ரொம்ப வருஷமா. அப்போ இந்த 10th 9th எல்லாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஃபேமஸ் அது. எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிராமமாக இருந்தால் கூட கொஞ்சம் வசதி உள்ளவங்க, கொஞ்சம் பணக்காரங்க அந்த அந்த ஃபேர் அண்ட் லவ்லி க்ரீம் வாங்கி வச்சுருவாங்க. ரொம்பலாம் அப்படியே அழுத்தி பிதிக்கெல்லாம் எடுத்துட மாட்டாங்க, கொஞ்சம் லைட்டாக ஒரு சின்ன ஒரு நூல் மாதிரி எடுத்து அப்படியே பொட்டு பொட்டு பொட்டாக வச்சு, என்னமோ தெரில, அந்த ஃபேர் அண்ட் லவ்லி போட்ட உடனே அவங்க கலர் ஆகிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல், அவங்களுக்கு ஒரு நல்லா இருக்கிறது மாதிரி ஒரு ஃபீல் வரும். அப்போ நான் அப்படி யோசிக்கிறேன், ஒரு ஒரு பணக்கார வீடு, ஒரு கோடீஸ்வரரான வீடு. ஸோ அந்த வீட்டில் ஒரு நாள் அந்த வீட்டினுடைய கிளீனிங்காக அவங்களுடைய அந்த பழைய பொருட்களை எல்லாம் அவங்க எடுத்து போட்டு அந்த வீடை பெயிண்ட் பண்ணி சுத்தம் பண்ணுறாங்க. அப்போ இந்த பழைய பொருட்களை எல்லாம் அவங்க வெளியே தூக்கி போட்டு அதை யாராவது வேணால் எடுத்துகிட்டு போகலாம். அப்போ நான் ரொம்ப வறுமை, அப்போ ரொம்ப வறுமையில் இருக்கிறேன். அப்போ ஒரு சாக்கு பை போட்டுட்டு ஒவ்வொரு வீட்டுக்கு பின்னாடி போய் இந்த பழைய பிளாஸ்டிக் பொருட்களை பொறுக்கிறது வழக்கம். அப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இந்த பிளாஸ்டிக் பொருட்கள், கண்ணாடி பொருட்கள் உடஞ்சதெல்லாம் நிறைய கிடச்சிச்சின்னா என்னமோ ஒரு புதையலை கண்டுபிடிச்சது மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும். சரி, இன்னைக்கு ஒரு 2 ரூபா கிடச்சிரும், 3 ரூபா கிடச்சிரும் அப்படின்னு ஒரு சந்தோஷம். அப்போ இந்த வீடு பெயிண்ட் பண்ணுறதுனால பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த பெயிண்ட் பண்ணுற வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்களை அவங்க போட்டிருந்தாங்க. அப்போ அவங்கள பார்த்து கேட்டேன், இந்த மாதிரி இந்த பொருளெல்லாம் எடுத்துக்கலாமான்னு கேட்ட உடனே தாராளமாக எடுத்துக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. சொல்லி அது மறக்கவே முடியாத ஒரு அனுபவம். அந்த பொருளை ஒன்றொன்னா தூக்கி சாக்கில் போடும்போது ஒரு ஃபேர் அண்ட் லவ்லி ஒன்று கிடச்சிச்சு. அந்த ஃபேர் அண்ட் லவ்லி என்னென்னா அவங்க முடிஞ்ச வரைக்கும் நல்லா அதை
க்ளீன் பண்ணி உள்ளே இருக்கிற க்ரீம் எல்லாம் எடுத்துட்டாங்க. அப்போ வந்து அதை நானும் கையில் எடுத்த உடனே எல்லாத்தையும் பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் தூக்கி போட்டு, இந்த ஃபேர் அண்ட் லவ்லி ஃபேமஸ் ஆயிடுச்சே, பசங்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்களே சர்ச்சில், அது ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிதுக்கி பார்த்தா வரமாட்டேன்னுச்சு. அப்போ வந்து மறக்கவே முடியாது, எல்லா பிளாஸ்டிக்கையும் தூக்கி சாக்கு பைக்குள்ளே போட்டுட்டு இந்த ஒரே ஒரு க்ரீமு அந்த 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 கவரை மட்டும் எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டேன். பாக்கெட்டில் வச்சுட்டு போயிட்டு எல்லாத்தையும் போட்டுடலாம் அப்படி போட்டுட்டு வந்து அந்த ஃபேர் அண்ட் லவ்லி அதை வந்து ரெண்டாக கத்தி வச்சு ரெண்டாக பொளந்து உள்ளே பார்த்தா நிறைய இருந்துச்சு. அது வந்து நமக்கு பேஸ்ட்டை பார்த்து பிதுக்குனா அது வராது, ஆனால் ரெண்டாக பொளந்து உள்ளே பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அப்போ எடுத்து கண்ணாடியில் போட்டு மனசார போட்டேன் நான். ஸோ பரவாயில்ல, நம்ம கலர் ஆயிரும் ஒரு நாளில் அப்படின்ற மாதிரி அது ஒரு சந்தோஷம். அது ஒரு பெரிய அந்த ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு கொஞ்ச நேரம் தாண்டி ஒரு 2-3 மணி நேரம் தாண்டிருச்சு. எங்கள் அப்பா கூப்பிட்டாரு. எது கூப்பிட்டாரு அப்படின்னு சொன்னால், சாணி சுமக்கிறதுக்காக கூப்பிட்டாரு. எப்போவுமே எங்கள் வீட்டில் இருந்து இந்த சாணியை சுமந்து கொண்டு போய் வாழைத்தோப்பில் கொட்டுறது வழக்கம். அப்போ வந்து அந்த சாணி வந்து எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மாட்டினுடைய யூரினும் அதோட சேர்ந்தே மிக்ஸ் பண்ணிடுவாங்க, அது உரமாக நினைப்பாங்க. அப்போ அது வந்து தண்ணி மாதிரி ஒழுகும். அப்போது அன்னைக்கு ஃபேர் அண்ட் லவ்லி போட்டால் அன்னைக்கே தானியை தூக்கி தலையில் வச்சு போட்ட கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே சாணி அப்படியே முகத்திலேருந்து வழியுது, முழுக்க முழுக்க சரீரம் முழுவதும். அப்போ நான் இன்னைக்கு அதை நான் நினைக்கிறேன், எங்கள் அப்பாவால் அப்படி வாங்கி கொடுக்கணும்னு நான் நினைக்கல. என்னை அலங்கரிக்கிறதுக்கோ என்ன அழகு பார்க்கறதுக்கோ என் தகப்பனாராலையும் தாயாராலையும் வசதி இல்லை, முடியாது. நான் படித்த படிப்பிற்கு யாரும் என்னை அலங்கரிக்கவும் முடியாது, நான் வளர்ந்த வளர்ப்பிற்கு யாருமே என்னை அலங்கரிக்க முடியாது. அசுத்தம், அசிங்கம், அழகற்ற வாழ்க்கை, நாற்றமான வாழ்க்கை. ஆனால் நான் இன்றைக்கு நம்புகிறேன், அவரை பிடிச்ச ஒரே ஒரு காரணத்திற்காக, அவரை நம்பின ஒரே ஒரு காரணத்திற்காக அவர் அலங்கரிக்கிறவராகவே இருந்தார். அவர் என்னை அலங்கரித்திருக்கிறார், அவர் என்னை அலங்கரித்திருக்கிறார். அந்த தேவனைத்தான் நான் பிரசங்கம் பண்றேன். அந்த தேவன் தான் இன்றைக்கு உங்களை கர்த்தர் சொல்றாரு, மகனே நீ எந்த இடத்துல அசிங்கமா படுத்திருந்தாலும் என் முகத்தை பாருங்க பாஸ்டர், என் முகத்தை பாருங்க பாஸ்டர், எப்படி இருந்துச்சு தெரியுமா? என் சரீரத்தை பாருங்க பாஸ்டர், என் உடம்ப பாருங்க பாஸ்டர், என் மனசை பாருங்க பாஸ்டர். அலங்கோலமாயிருச்சு, அலங்கோலமாயிருச்சு. நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? யோபுவை போல யாரோ ஒருத்தர் இந்த இடத்துல கதறி கொண்டிருக்கலாம். இந்த சத்தம் எனக்காக தான் பாஸ்டர் பேசப்படுது. என் பிள்ளையை இந்த நிலைமையில பார்க்கறதுக்கு எனக்கு வருத்தமா இருக்குது. என் மகனை இந்த நிலைமையில பார்க்கறதுக்கு எனக்கு வருத்தமா இருக்குது. என் கணவனாரை, என் மனைவியை இந்த நேரத்தில் இப்படி பார்க்கறது எனக்கு வருத்தமா இருக்குது. சின்ன வயசுல எப்படி இருந்தா தெரியுமா? சின்ன வயசுல எப்படி இருந்தாங்க தெரியுமா? 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க தெரியுமா? ஆனா இன்றைக்கு அலங்கோலமா படுத்து கிடக்கிறத பார்த்தா, அலங்கோலமா இருக்கிறத பார்த்தா எப்படி என்னால தாங்க முடியும்? ஆனா ஆண்டவர் மட்டும் இன்றைக்கு இந்த 4வது நாள் உங்க பக்கத்துல வந்துட்டு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். இதோ சீக்கிரமாய் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை அலங்கரிப்பேன், நான் உன்னை அலங்கரிப்பேன். எந்த அலங்காரம் உனக்குள்ளே இல்லைன்னு உன்னை ரிஜெக்ட் பண்ணாங்களோ, எந்த அலங்காரம் உனக்குள்ளே இல்லைன்னு தூக்கி வீசினாங்களோ, அதே சொந்தத்துக்கு முன்னாடி, அதே ஜனத்துக்கு முன்னாடி அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தந்து, அந்த அலங்காரத்தை உங்களுக்கு தந்து அவங்களுக்கு முன்னாடி சாட்சியாய் நிறுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி கொண்டே நன்றி, நன்றி, இது நடக்க போகிறதற்காக நன்றி. இதோ நிறைய வாலிப தம்பிகளுக்கு கர்த்தர் ஒரு வழியை திறக்கிறார், கர்த்தர் ஒரு எதிர்காலத்தை திறக்கிறாரு. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இயேசுவேன்னு கூப்பிட்டு ஜெபம் பண்ணி சத்தத்தை உயர்த்தி, எனக்கு இந்த அலங்காரம் தேவை, நீர் என்ன அலங்கரிக்கணும், நீர் என்ன அலங்கரிக்கணும், நீர் என் பிள்ளைகளை அலங்கரிக்கணும். ஹல்லேலூயா.